காந்தி தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த முல்லைவேந்தன் தாம் கட்சியில் இருந்து வெளியேற மு.க. ஸ்டாலினே காரணம் என்றார். ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் திமுக படுதோல்வி அடையும் எனவும் அவர் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஸ்டாலினுடைய சதித்திட்டத்தால் வெளியேற்றப்பட்ட நான் ஓராண்டு காலம் அமைதியாக இருந்துவிட்டு மாவட்டத்தில் இருக்கிற கழக நண்பர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய வேண்டுதலை ஏற்று அரசியலில் முழு நேரம் ஈடுபட வேண்டும் என்ற காரணத்தால் நாட்டில் ஒரு நல்லாட்சி உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக உருவாகி கொண்டிருக்கிற புரட்சி கலைஞர் கேப்டனுடைய தலைமையில் தேர்வு முடிவெடுத்து இன்றைய தினம் தருமபுரி தொலைபேசி நிலையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய முன்னிலையில் தேமுதிகவில் இணை இருக்கிறேன். என்னோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மாத்திரம் 10,000 பேர் விலகி உறுப்பினர் படிவத்தில் கையொப்பமிட்டு இன்றைய தினம் அவரிடத்தில் நேரடியாக அளிக்கிறோம். அதல்லாமல் மாவட்டத்தில் இருப்பவர்கள், பொதுமக்கள், நடுநிலையாளர் என்ற அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் சேருவதற்காக விண்ணப்ப படிவங்களை பெற்று சென்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். படுதோல்வி அடையும் என்பது நாடறிந்த உண்மை. அவருடைய அண்ணன் அழகிரி அவர்களே அதை தெளிவாக தெரிவித்திருக்கிறார்.